ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நாம இப்ப கேட்க போறது எழுத்தாளர் ரம்யா தங்கதுரை அவர்களின் அக்ரிமெண்ட் கல்யாணமும் அன்கண்டிஷனல் லவ்வும். கதையின் குரலாக நான் உங்கள் ஸ்ரீ. வாங்க கதைக்குள்ள போகலாம். அக்ரிமெண்ட் கல்யாணமும் அன்கண்டிஷனல் லவ்வும், அத்தியாயம் 8. அக்ரிமெண்ட் பத்தி சொன்ன ஆத்வி. கடற்கரை மணலில் உட்கார்ந்த இருவரும் சற்று நேரம் அமைதியாக கடலையும் அலைகளையும் பார்த்து கொண்டிருக்க, அந்த அலை அமைதியை கலைத்து பேசத் தொடங்கினாள் யாழ். உன்னால எங்க ஆபீஸ்ல என்ன தப்பா நினைக்கிறாங்க ஆத்வி என்று திட்டவும், அது ஏதாவது நினைச்சிட்டு போறாங்க என்று ஆத்வி சொல்ல அவனை பார்த்து முறைத்தவள், சரி, ஏதோ நம்ம 2 பேரோட ப்ராப்ளம்க்கும் ஒரே சொல்யூஷன் சொன்னியே, அது என்ன சொல்யூஷன் என்று யாழ் கேட்கவும், சொல்றேன், ஆனா நான் பேசும்போது குறுக்க பேசக்கூடாது, நான் ஃபுல்லா பேசி முடிச்சிடுறேன், அப்புறம் ஓகேவா இல்லையான்னு நீ தான் சொல்லணும் என்று சொன்னதும் சரி என்று ஒப்புக்கொண்டு அமைதியாக உட்கார்ந்தாள். லிசன் யாழ், எனக்கு இந்த கல்யாணத்துல எல்லாம் இஷ்டம் இல்ல, நம்பிக்கையும் இல்ல. எங்க மாமா பொண்ணு சொன்னேன்ல, அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டு லைஃப் ஃபுல்லா என் மாமா பேச்ச கேட்டுக்கிட்டு இருக்க எனக்கு விருப்பமும் இல்ல. முக்கியமா இந்த குடும்பம் குழந்தை குட்டின்னு கமிட்மெண்ட் குள்ள மாட்டிக்கிட்டு ஒரு சராசரி லைஃப்ல சிக்கிக்க இஷ்டமும் இல்ல. ஐ ஹாவ் அ ட்ரீம். எனக்கு என்னோட பிசினஸ பெரிய லெவலுக்கு கொண்டு போகணும். நான் ஆத்விக் ரங்கநாதனா என் அப்பா விட்ட இடத்த பிடிக்கணும். உனக்கும் உன் வீட்டுல மாப்பிள்ள பாத்துட்டாங்க, அப்படியே உன்னை எவன் தலையிலயோ கட்டிடுவாங்க. உனக்கு கூட எம்எஸ் பண்ணுங்கிறது தானே கனவு என்று கேட்க, ஆம் என்று யாழ் தலையாட்ட, அதுவும் அதோட முடிஞ்சிடும். நம்ம 2 பேரோட கனவும் முடியக்கூடாதுன்னா நம்ம கொஞ்சம் ரிஸ்க் எடுத்துதான் ஆகணும் என்றவனை ஆழமாக பார்த்தாள் யாழ். ஆத்வி மேலும் பேச ஆரம்பித்தான். இப்போ நம்ம 2 பேரும் லவ் பண்றோம்னு நினைச்சிட்டு இருக்காங்க எங்க வீட்டுல, அது அப்படியே இருக்கட்டும், நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம் என்று சொன்னதும் யாழ் அதிர்ச்சியாக அவனை பார்த்தாள். ஷாக் ஆகாத, கொஞ்ச நாளைக்கு நம்ம புருஷன் பொண்டாட்டியா நடிக்க போறோம், அவ்வளவுதான். ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் என் கைக்கு வர வரைக்கும் என் ஒய்ஃபா என் கூட இரு. அதுக்கப்புறம் நான் உன்னை எம்எஸ் பண்ண ஃபாரின்க்கு அனுப்புறேன். உனக்கு ஃபாரின் போய் படிக்கிற வேண்டிய மொத்த செலவையும் நான் ஏத்துக்கிறேன். வேலை முடிஞ்சதும் நீ உன் வழியில போ, நான் என் வழியில போறேன். இதுக்கு நடுவுல நீ வீட்டுல என் கூட இருக்க போற. இந்த பர்டிகுலர் பீரியட் நம்ம ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம். நம்ம கனவுக்காக பிரச்சனை எல்லாம் முடியற வரைக்கும் நம்ம 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா நடிக்க போறோம் என்று சொல்லி முடிக்க, நீ சொல்றது எவ்வளவு ஸ்டூபிடா இருக்கு தெரியுமா என்று கேட்ட. நீ இப்ப சொல்ற, ஒருவேளை நாளைக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, உங்க வீட்டுல உள்ளவங்க நான் உன் கூட தான் இருக்கணும், உன்னை விட்டு போக கூடாதுன்னு சொல்லிட்டா என்று கேட்க, மூக்கிற்கு மேல் வந்த கோவத்தை அடக்கியவன் அவளை பார்த்து முறைத்தான். நாம அக்ரிமெண்ட் போட்டுக்கலாம். எனக்கு ஒரு காப்பி, உனக்கு ஒரு காப்பி கொடுத்துடுறேன். ஒருவேளை நாளைக்கு நான் பிரச்சனை பண்ணுனா நீ என் மேல கேஸ் போடலாம், நீ பிரச்சனை பண்ணுனா நான் உன் மேல கேஸ் போட்டுக்கலாம். லீகலா யாரும் யாரையும் கட்டாயப்படுத்த முடியாது என்று ஆத்வி சொல்லவும், கொஞ்சமாவது யோசிச்சு பாரு ஆத்வி, இதெல்லாம் பிராக்டிக்கல் லைஃப்ல ஒத்து வருமா என்று யாழ் கேட்கவும், அதெல்லாம் சரியா வரும், அப்படி இல்லையா போய் உன் பெரியப்பா பாக்குற எவனையாவது கல்யாணம் பண்ணிட்டு அவனுக்கு வடிச்சு கொட்டு என்று ஆத்வி எரிச்சலாக சொல்ல, சற்று நேரம் யோசித்த யாழுக்கு ஆத்வி சொல்லது சரியாகத்தான் பட்டது. சரி, நான் யோசிச்சு சொல்றேன் என்று யாழ் சொல்ல, இங்க பாரு யாழ், இப்ப யோசிக்கலாம் டைம் இல்ல, சீக்கிரம் சொல்லிடு என்றான். அவனை பார்த்தவள், சரி, இப்போ உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு வை, பின்னால ஃபியூச்சர்ல உன் மனசு மாறி என்று கேட்க வந்தவளை, அப்படியே இவ அழகுல நாங்க மயங்கி உன் கூட வாழணும் அப்படின்னு வந்து உன்கிட்ட கெஞ்சிட்டு நிக்க போறேன், பொடி லூசு. இங்க பாரு, அக்ரிமெண்ட் கிளியரா இருக்கும். எனக்கு சொத்து கைக்கு வந்த உடனே உன்னை ஃபாரினுக்கு எம்எஸ் பண்றதுக்கு அனுப்பிடுவேன். அப்புறம் உனக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இருக்காது. ஆனா இந்த பிரச்சனை முடியற வரைக்கும் நீ அமைதியா இருக்கணும். இந்த அக்ரிமெண்ட் விஷயத்த யார்கிட்டயும் சொல்லக்கூடாது, இன்க்ளூடிங் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் என்றவன். நானும் இந்த விஷயத்த யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன், வினோத் கிட்ட கூட சொல்ல மாட்டேன் என்றான் ஆத்வி. சரி, இதுக்கு டைம்லைன் எல்லாம் எதுவும் இல்லையா என்று யாழ் கேட்கவும், அதெல்லாம் கரெக்டா சொல்ல முடியாது என்றான் ஆத்வி. நீ என்ன ஏமாத்திட மாட்டியே என்று கேட்கவும், அவளை பார்த்து முறைத்தவன், போடி என்று எழ வந்தவனை, சரி கூல், இன்னும் ஒரே ஒரு டவுட் என்று கேட்க, என்ன என்றுவாறு பார்த்தான் ஆத்வி. சரி, கல்யாணத்துக்கு அப்புறம் நம்ம 2 பேரும் ஒரே ரூம்ல தான் இருக்கணும், அப்படி இப்படின்னு என் மேல கை வைக்க மாட்டியே என்று கேட்கவும், பல்லை கடித்து கொண்ட ஆத்வி அவள் குரல் வலையை பிடித்து நெறித்தவன், இந்த மாதிரி லூசுத்தனமா கேட்ட, நான் என்ன அவ்வளவு சீப்பானவனா என்றான். கோச்சுக்காதப்பா, எனக்கு என்னோட சேஃப்டி முக்கியம் இல்ல என்றதும்,
சரி ஓகே, அப்போ அக்ரிமெண்ட் ரெடி பண்ணிடவா என்று கேட்க, நாளைக்கு சொல்றேன் என்றாள் யாழ். சரி, ரொம்ப டைம் எடுத்துக்காத, நாளைக்கு கண்டிப்பா முடிய சொல்லிடு என்றவன், நான் ஒன்னும் உனக்காக இதை கேட்கல, இப்ப எனக்கு இருக்கிற பிரச்சனைக்கு இதுதான் ஒரே வழி என்றான். தன் உதட்டை சுளித்தவள், சரி, என்ன சனிக்கிழமை பொண்ணு பார்க்க வராங்களே, என்ன பண்றது என்று கேட்க, அதை நான் பாத்துக்கிறேன் என்றான் ஆத்வி. சரி என்று ஆத்வியிடம் விடை பெற்றுக் கொண்டு தனது வீட்டுக்கு கிளம்பினாள் யாழ். வெளியே சென்று வந்த யாழின் தாத்தா கோபமாக வீட்டிற்கு வந்தார். வந்தவர், சந்திரா சந்திரா என்று கத்த, உங்களுக்கு என்ன பிரச்சனை, ஏன் கத்துறீங்க என்று கேட்டுக்கொண்டே சந்திரன் வரவும் அவன் பின்னாலே அவன் மனைவியும் வந்தாள். டேய், நீ யாழுக்கு பாத்திருக்கிற மாப்பிள்ள என்று சொல்ல வந்தவரை, ஆமா, பேங்க்ல மேனேஜரா இருக்காரு, இப்ப என்ன அதுக்கு என்று கேட்டான். ஆமா, பேங்க்ல அப்படியே மேனேஜர் இருந்து கிழிக்கிறாரு, அவனுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகிருச்சு, அவன் மனைவி இறந்துட்டாலாமே, இப்போ யாழை 2ஆம் தரமா தான் கொடுக்க போறமா அவனுக்கு என்று கேட்கவும், இவருக்கு எப்படி உண்மை தெரிஞ்சது என்று தடுமாறிய சந்திரன், ஆமா, அதுக்கு என்னப்பா என்று கேட்டான் சந்திரன். ஏண்டா அப்படி இருக்கிறீங்க, தாய் இல்லாத பொண்ணுடா என்று தாத்தா வருத்தப்படவும், இதான் எங்களால முடியும், அவளை கல்யாணம் பண்ணிட்டு போக சொல்லுங்க, அவ்வளவுதான் என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து சென்று விட்டான் சந்திரன். யாழ் வீட்டுக்கு வரவும் நேராக தனது அறைக்கு சென்றவளை பார்த்த தாத்தா யாழின் அறைக்கு வந்தார். வந்தவர் அமைதியாக உட்காரவும், என்ன தாத்தா, ஏன் டல்லா இருக்கீங்க, உடம்பு எதுவும் சரியில்லையா என்று கேட்கவும், மனசுதாமா சரியில்லை என்றார் தாத்தா. என்னாச்சு தாத்தா, என்ன நடந்தது என்று கேட்கவும், உனக்கு இந்த கல்யாணம் வேண்டாமா, இந்த வீட்டை விட்டு போயிடு என்று சொல்ல, தாத்தா, நான் உங்க மேல சத்தியம் பண்ணியிருக்கேன், இந்த வீட்டை விட்டு போனா என் புருஷனோட தான் போவேன் என்று சொல்ல, எனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல, எனக்கு உன் வாழ்க்கை வீணா போக கூடாது என்று வருத்தப்பட்டு கொண்டே சொல்லவும், நீங்க இவ்ளோ கஷ்டப்பட்டு சொல்ற அளவுக்கு என்ன தாத்தா நடந்தது என்று கேட்டாள் யாழ். உங்க பெரியப்பா உனக்கு பார்த்த மாப்பிள்ள ஏற்கனவே கல்யாணம் ஆனவன், அதுவும் மனைவி சூசைட் பண்ணி இறந்திருக்கான், இப்போ உன்னை 2ஆம் தரமா தான் கொடுக்கறதா சொல்லிட்டு வந்திருக்கான் என்று சொன்னதும் எந்த அதிர்ச்சியையும் காட்டாமல் சாதாரணமாகவே இருந்தாள் யாழ். அதுக்காக என்ன தாத்தா பண்ண சொல்ற என்று கேட்கவும், நீ இந்த வீட்டை விட்டு கிளம்பி எங்கேயாவது போயிடுமா என்று சொன்னார் தாத்தா. இல்ல தாத்தா, நான் வீட்டை விட்டு போனா நான் கல்யாணமாகி புருஷனோட தான் போவேன் என்று மீண்டும் சொல்ல, இந்த கேடு கெட்டவனை தான் கல்யாணம் பண்ணிக்க போறியா என்று கேட்டார் கோபமாக. சற்று தயங்கியால், தாத்தா, எனக்கு தெரிஞ்ச ஒருத்தன், பேரு ஆத்வி, பெரிய பிசினஸ்மேன், என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு கேட்டான் என்று சொல்லவும், அப்படியா என்று கேட்க, ஆமா தாத்தா, ரொம்ப நாளாவே எனக்கு தெரியும், இப்பதான் கொஞ்சம் முன்னாடி என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு கேட்டான் என்று சொல்ல, அப்போ நீ என்ன பதில் சொன்னையாள் என்று கேட்கவும், யோசிச்சு சொல்றேன்னு சொல்லியிருக்கேன் தாத்தா என்றாள் யாழ். யார் அந்த பையன், எனக்கு போன் போட்டு கொடு என்று தாத்தா கேட்கவும் ஆத்வி நம்பருக்கு டயல் செய்தாள். ஹலோ ஆத்வி, ஃப்ரீயா இருக்கியா என்று கேட்க, சொல்லு என்றான். தாத்தா கிட்ட இப்பதான் உன்னை பத்தி சொன்னேன், உன்கிட்ட பேசணும்னு சொல்றாரு, ஒரு 2 minutes பேசுறியா என்று கேட்கவும், குடு என்று சொல்ல, யாழின் போனை வாங்கிய தாத்தா, ஹலோ தம்பி, நீங்க யாருன்னு எனக்கு தெரியாது, ஆனா உங்களை பத்தி யாழ் நல்ல விதமா தான் சொல்றா, எனக்கு உங்களுக்கு பொண்ணு கொடுக்கறதுல எந்த பிரச்சனையும் இல்ல, ஆனா நான் உங்க ஃபேமிலிய பாக்கணுமே என்று கேட்கவும், கவலைப்படாதீங்க தாத்தா, நான் என் ஃபேமிலியோட உங்க வீட்டுக்கு வருவேன், என் கூட யாழ் பத்திரமா இருப்பா, சரியா என்று நம்பிக்கையாக ஆத்வி பேசவும் தாத்தாவுக்கு நம்பிக்கை வந்தது. சரி தம்பி, நல்லது, நான் இப்பவே அவ பெரியப்பா கிட்ட பேசுறேன் என்று சொல்லி யாழிடம் கொடுத்து விட்டு நேராக சந்திரனை நோக்கி சென்றார். நேராக சந்திரனிடம் சென்றவர், டே சந்திரா, இந்த சம்பந்தம் வேண்டாம், அதை நிறுத்து, யாழுக்கு வேற மாப்பிள்ள பார்த்தாச்சு என்று சொல்லவும், வேற மாப்பிள்ள யாரு என்று கேட்க, எல்லாம் தெரிஞ்சவன் தான் என்று சொல்லவும், உங்க இஷ்டத்துக்கு எல்லாம் மாத்த முடியாது, ஏற்கனவே பேசி எல்லாம் முடிச்சிட்டோம், மரியாதையோடு சனிக்கிழமை பொண்ணு பார்க்க வர்றப்போவே நிச்சயதார்த்த தேதி முடிவு பண்ணிடுவோம், அதை விட்டுட்டு ஏதாவது பண்ணீங்கன்னா இங்க நடக்கிறதே வேற என்று கோபமாக சொல்லிவிட்டான் சந்திரன். இதற்கு மேல் அவனிடம் பேச முடியாமல் அங்கிருந்து வந்தவரை பார்த்த யாழ், கவலைப்படாதீங்க தாத்தா, பார்த்துக்கலாம் என்றாள். இதை பற்றியே யோசித்துக் கொண்டிருந்த யாழ் தனது நண்பர்களிடமும் ஆத்வியை பற்றி கலந்து பேசி ஒரு முடிவுக்கு வரலாம் என்று நினைத்தவள், முக்கியமான விஷயம், நாளைக்கு நாம எப்பவும் மீட் பண்ற இடத்துக்கு வந்துடுங்க என்று நண்பர்களுக்கு தகவல் அனுப்பிவிட்டு ஆத்வியை பற்றி யோசித்துக் கொண்டு உட்கார்ந்திருந்தாள் யாழ். தொடரும். என்ன நடக்க போகுது?
மறுநாள் மாலை தனது நண்பர்களை சென்று சந்தித்தாள் யாழ். சற்று நேரம் பேசாமலேயே இருந்தவளை பார்த்த சரண், என்னடி 1000 வாலா, எங்க எல்லாரையும் வர சொல்லிட்டு அமைதியாவே இருக்கியே, என்ன விஷயம்? நாங்க சொன்ன மாதிரி வீட்டை விட்டு வரப்போறியா என்று கேட்கவும், அதெல்லாம் இல்லடா, அதை விட முக்கியமான விஷயம், அதுக்குத்தான் வர சொன்னேன் என்று சொன்னவளை, அம்மா தாயே, ஓவர் பில்டப் பண்ணாம சொல்லு என்றான் பெரோஸ். நான் ஆர்த்திய கல்யாணம் பண்ணிக்கலாம்னு இருக்கேன், நீங்க என்ன சொல்றீங்க என்று தயக்கத்தோடு கேட்கவும், உனக்கு என்ன பயத்துல மூலக்குளம் முடிச்சா என்ன? நீ அந்த பேங்க் மேனேஜர் சொட்டத்தலையனை தானே கல்யாணம் பண்ணிக்க போற என்று சுமதி கேட்கவும், இல்ல ஆர்த்திய தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன் என்று சொல்ல ஒன்றும் புரியாமல் எல்லோரும் விழிக்க, பிரியா மட்டும் சூப்பர் டி, பாத்தியா நான் சொன்னதுதான் நடக்குது, குட் டெசிஷன், ஆர்த்தியவே கல்யாணம் பண்ணிக்கோ என்று சொன்னதும் இவ வேற நடுவுல என்றவன், தெளிவா சொல்றீ, என்ன நடந்தது என்று கேட்கவும், ஆர்த்தி என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு கேட்டான் என்று சொல்லவும், ஓகேன்னு சொல்ல வேண்டியதுதானே என்றாள் பிரியா. அவளை பார்த்து முறைத்த சுமதி, கொஞ்சம் அமைதியா இருடி என்றவள், உனக்கு வீட்டுல வேற மாப்பிள்ள பாத்திருக்காங்களே என்று கேட்கவும், ஆமா, அந்த பேங்க் மேனேஜருக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகி ஃபர்ஸ்ட் வைஃப் சூசைட் பண்ணி இறந்துட்டாங்களாம். அது தாத்தாவுக்கு தெரிஞ்சதும் இந்த கல்யாணம் நடக்க கூடாதுன்னு சொல்லி வீட்டுல எவ்வளவோ சண்டை போட்டாரு. எங்க பெரியப்பா கேட்கவே இல்ல. இதுக்கு நடுவுல ஆத்வி என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னான். அவன் பேச்சு அவன் கிட்ட யோசிச்சு சொல்றேன்னு சொல்லியிருந்தேன். இந்த மேட்டரை தாத்தா கிட்ட சொன்னேன். அவரும் ஆத்வி கிட்ட பேசிட்டு, பையன் நல்லவனாத்தான் இருக்கான், நீ இவனையே கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டாரு என்றாள் யாழ். ஐயோ, எனக்கு ஒண்ணுமே புரியலடி, தலையே சுத்துது என்று சொல்லவும், எனக்கே ஒன்னும் புரியல என்றாள் யாழ். இப்ப கடைசியா என்னதான் பண்ண போற சொல்லு என்று கேட்கவும், ஆத்விய கல்யாணம் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன், நீங்க என்ன சொல்றீங்க என்று கேட்க, நால்வரும் கூடி பேசி ஒரு முடிவுக்கு வந்தனர். இங்க எல்லாருக்கும் ஓகே தான், ஆனா வீட்டுல அந்த மேனேஜர் மாப்பிள்ளைக்கு கல்யாணம் பண்றதுக்காக ரெடி பண்ணிட்டு இருக்காங்களே என்று கேட்க, இத நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டான் ஆத்வி, ஆனா எப்படி இதை நிறுத்த போனானே தெரியல என்றாள் யாழ். சரி, கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்ற, ஆனா உங்களுக்குள்ள எப்படி செட் ஆச்சு? நீங்க 2 பேரும் லவ் பண்றீங்களா என்ன என்று கேட்கவும், இல்லை என்றாள் யாழ். இது என்னடி பதில் என்று கேட்கவும், ஐயோ இப்ப என்ன சொல்றது என்று நினைத்தவளுக்கு பட்டென்று ஒரு யோசனை வந்தது. இப்போ உங்களுக்கு எல்லாம் வீட்டுல மாப்பிள்ளையோ பொண்ணோ எப்படி பாப்பாங்க? ஒரு போட்டோவை காமிப்பாங்க, அவங்க யார் என்னன்னு தெரிஞ்சுக்குவாங்க, அப்புறம் நேர்ல பார்த்து ஓகே பண்ணி பிக்ஸ் பண்ணுவாங்கல்ல, அதே கான்செப்ட் தான் எங்களுக்கு, நாங்களே பாத்துக்கிட்டோம் என்ற யாழ் அவள் நண்பர்களின் முகத்தை கவனிக்க, எல்லாரும் அதுவும் சரிதான் என்று ஒத்துக்கொள்ள, அப்பாடா ஒத்துக்கிட்டானுங்க என்று நினைக்க, நாளைக்கே அந்த மேனேஜர் வீட்ல இருந்து பொண்ணு பார்க்க வராங்க என்று யாழ் சொல்ல, அது வேறையா என்று கேட்க, ஆமா, நீங்களும் கொஞ்சம் சீக்கிரமா வந்துருங்க, பாக்கலாம் நாளைக்கு என்ன நடக்குதுன்னு. சரி, நாளைக்கு வந்துருங்கடா என்றவளை தடுத்து நிறுத்திய சுமதி, வா உன்கிட்ட கொஞ்சம் தனியா பேசணும் என்ற யாழின் பேச்சில் நம்பிக்கை இல்லாத சுமதி அவளை தனியாக அழைத்து சென்றாள். வெகு நேரமாக இருவரும் பேசிவிட்டு வர, என்னடி ரகசியம் என்று பிரியா கேட்க, சும்மா ட்ரீட் கேட்டேன் என்று சமாளித்தவளை, ஓசி சொத்துக்கு அலைது பாரு என்று சரண் வம்பிழுக்க, அவனை அடிக்க துரத்த இப்படியே மகிழ்ச்சியாக விளையாடினர். சரி, நான் கிளம்புறேன், எது ஆனாலும் நீங்க தான் சமாளிக்கணும் என்று அவர்களிடம் சொல்லிவிட்டு கிளம்பி. தனியாச்சலத்தின் வீட்டில் மயூராவின் அன்னை தன் கணவரிடம் சண்டையிட்டு கொண்டிருந்தாள். ஏங்க இப்படி பண்ணிட்டீங்க? நம்ம பெண்ணைத்தானே ஆத்விக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கறதா இருந்தோம். எவ்வளோ ஊர் பேர் தெரியாத ஒருத்திக்கு ஆத்விய கல்யாணம் பண்ணிக்க சொல்லிட்டு வந்திருக்கீங்களே என்று திட்டவும், என்னடி பண்ண சொல்ற, அவனுக்கு தான் விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டானே, அதுவும் இல்லாம அந்த பொண்ணை வேற விரும்புறேன்னு சொல்றான், அவன் விருப்பத்துக்கு மாறாக நம்மளால என்ன பண்ண முடியும் என்று கேட்கவும், என்னங்க சொல்றீங்க, அவனை கல்யாணம் கட்டாயப்படுத்தி பண்ணி வைக்க வேண்டியதுதான், கொஞ்ச நாள்ல எல்லாம் சரியாயிரும் என்று சொல்லவும், இங்க பாரடி, மயூரா எனக்கு எப்படியோ அப்படித்தான் ஆத்வியும். ஆத்வியோட அப்பா இறந்தப்போ அவன் கைய என் கையில புடிச்சு கொடுத்து, நீங்க தான் பாத்துக்கணும் மச்சான்னு சொல்லிட்டு தான் இறந்தாரு. அன்னையில இருந்து இப்ப வரைக்கும் அவன் கைய நான் இறுக்கமா புடிச்சிட்டு இருக்கிறது எதுக்கு தெரியுமா? அவர் சொன்ன அந்த ஒரு வார்த்தைக்காக, என் மேல நம்பிக்கை வச்சு அந்த ஒரு வார்த்தைக்காகவும் பார்வதிக்காகவும் தான். எனக்கு எல்லாத்தையும் விட ஆத்வியோட சந்தோஷம் ரொம்ப முக்கியம். மயூராக்கு இப்ப என்ன வயசாகுது, இப்பதானே காலேஜ் போறா, இன்னும் 2 வருஷம் போகட்டும், நல்ல மாப்பிள்ளையா பார்த்து கல்யாணம் பண்ணி வைப்போம் என்று சொல்லவும், இதாச்சும் பண்ணி தொலைங்க என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து செல்ல, மயூரா தனியாச்சலத்திடம் வந்து,
நீங்க சொன்னதுதான்ப்பா கரெக்ட். ஆத்வி மாமாவுக்கு யாழ் தான் சரியா இருப்பாங்க என்று சொல்லவும் அவள் தலையை தடவி கொடுத்த தனியாச்சலம் சரி நீ போமா என்று சொல்லி ஆத்வியை பற்றி யோசித்துக் கொண்டு இருந்தார். ஆத்வி நேராக வினோத் வீட்டிற்கு சென்றவன் வினோத்தை அழைத்து டே உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் என்று பேச ஆரம்பித்தான். சொல்லுடா என்ன என்று கேட்க யாழ் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டாடா என்று சொல்லவும் வாவ் சூப்பர்டா, அப்ப நீ அவளை லவ் பண்றியா என்று கேட்கவும் அதெல்லாம் எதுவும் இல்லடா என்று சொல்ல என்னடா சொல்ற என்று வினோத் கேட்டான். அவளுக்கு பிடிக்காத ஒரு மாப்பிள்ளைய கல்யாணம் பண்ணிக்க வைக்க போறாங்களாம். அதனால நான் அவள்கிட்ட நீ அவனை கல்யாணம் பண்ணிக்கிறத விட என்ன பண்ணிக்கோன்னு சொன்னேன். சரின்னு சொல்லிட்டா என்று சொல்லவும் அவனை ஒரு மார்க்கமாக பார்த்தவன் அக்ரிமெண்ட் பற்றி சொன்னது அவனுக்கு ஞாபகம் வந்தது. உண்மையை சொல்லு, நீ அவளிட இந்த அக்ரிமெண்ட் பத்தி பேசினியா என்று கேட்கவும் இல்லடா என்று மறுக்க அவனை அழைத்து கொண்டு அறைக்குள் சென்று கதவை தாளிட்டவன் உண்மையை சொல்லு என்று கட்டாயப்படுத்தவும் ஆத்வி ஏதேதோ சொல்லி அவனை சமாளிக்க எப்படியோ நல்லா இருந்தா சரிதான் என்றான் வினோத். மறுநாள் காலையிலேயே யாழின் நண்பர்கள் யாழின் வீட்டிற்கு வர அவர்களை பார்த்த அவள் பாட்டி இவளே ஒரு தண்டச்சோறு, இப்போ இதுங்க வேற வந்துருச்சா என்று சொல்ல நீங்க வாங்கடா அது கிடக்கு பைத்தியம் என்று அவர்களை அழைத்து கொண்டு தனது அறைக்கு சென்றாள் யாழ். யாழ் என்னடி பண்ண போற என்று கேட்கவும் தெரியலடி, இன்னைக்கு ஏதோ நடக்க போகுதுன்னு தெரியும், ஆனா என்ன நடக்க போகுதுன்னு தெரியல என்று சொல்லவும் அங்கு வந்த அவள் பெரியம்மா சுமதியை பார்த்து அவளுக்கு புடவை கட்டிவிட்டு அலங்காரம் பண்ணுங்க, மாப்பிள்ள வர நேரம் ஆயிடுச்சு என்று சொல்ல சரி என்று தலையாட்டினாள். சரணும் பெரோசும் வெளியே சென்று அவள் தாத்தாவுடன் உட்கார்ந்து பேசிக் கொண்டிருக்க சுமதியும் பிரியாவும் யாழுக்கு புடவை கட்டி தயார் செய்து கொண்டிருந்தனர். ஒரே சஸ்பென்ஸா இருக்கே என்று பிரியா சொல்ல என்னடி சொன்னா ஆத்வி என்று கேட்டாள் சுமதி. கால் பண்ணா அட்டன் பண்ண மாட்டேங்கிறாண்டி என்று யாழ் சொல்ல நான் சொல்றேன், அந்த அக்யூஸ்ட் மாப்பிள்ள அண்ட் ஃபேமிலி வந்திருக்க, நம்ம பொண்ணு போய் காஃபி கொடுக்க, அப்போ சடார்னு அங்கு ஆத்வி வந்து நிக்க, எல்லோரும் இவன் யாருன்னு பாக்க, அங்க நிக்கிற நம்ம யாழை இழுத்து லிப்ல கிஸ் அடிக்க, எல்லோரும் வாய பொழக்க என்று சொல்லிக் கொண்டிருந்த பிரியாவின் தலையில் நங்கென்று கொட்டு வைத்த யாழ் அப்படியே உன் மண்டைய உடைக்க என்று என்றதும் ஆ என்றாள் பிரியா தன் தலையை தடவிக்கொண்டே. இது பிடிக்கலையா? சரி வேற ஒண்ணு சொல்றேன். 2 வீட்டுக்காரங்களும் தட்டு மாத்திக்க போக அப்போ ஆத்வி வேகமாக உள்ள வரான். வந்தவன் அவங்க கையில இருக்கிற தட்டை தள்ளி விட அது அப்படியே ஏர்ல பறக்குது. அங்க நிக்கிற யாழ் தோல்ல கை போட்டு இவ எனக்காக பிறந்தவ ஐ லவ் யாழ்னு சொல்ல தட்டி விட்ட தாம்பூலத்திலிருந்து பூ அவங்க 2 பேர் மேலேயே விழுகுது என்றவளை தடுத்து நிறுத்திய சுமதி பூ இவங்க மேல, பட் வேர் இஸ் த தாம்பூலம் என்று கேட்க மூவரும் மேலே அண்ணாந்து பார்க்க சிரிக்க ஆரம்பித்தனர். செம்மடி பிரியா, சூப்பரா கதை சொல்ற, பேசாம பிரதிலிப்பியில கதை எழுத ஆரம்பிச்சிடு என்று யாழ் சொல்ல மீண்டும் சிரித்து ஒருவர் மேல் ஒருவர் விழ சற்று நேரத்தில் அங்கு கார் வந்து நின்றதும் மாப்பிள்ளை வீட்டார் கையில் தாம்பூல தட்டுகளுடன் காரிலிருந்து இறங்கினர். தொடரும். என்ன நண்பர்களே, கதை பிடிச்சிருக்கா? கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ஸ்ரீ. நன்றி, வணக்கம்.